MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. டாப் 5ல தமிழ்நாட்டுக்கு இடம் இருந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டை உயர்ந்த இடத்தில் வைத்ததில் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே பங்கு இருக்கு. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த ஆட்சியிலையும் பல நல்லது நடக்குது, இந்த ஆட்சியிலும் தவறுகள் நடக்குது. 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நெஞ்சுறுதிக்கு பெயர் போன திமுக தொண்டன் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில சோர்ந்து இருக்காங்கிறதையும் இந்த கட்சி தலைமை மறந்து விடக்கூடாது. என்ன காரணமோ எதையோ இழந்தது மாதிரியே அவன் இருக்கான். அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்காத மோதல் இல்லை, கிட்டத்தட்ட யுத்தமாவே அது நடந்துச்சு. ஸ்டாலின் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டார்னு பொதுவெளியில பேட்டி கொடுத்தவர் தான் அழகிரி. விஜய் வாயிலிருந்து வந்துச்சா? நான் அதான் என்ன கேட்கிறேன், ஒரு ட்விட்டு போடுங்க சார், எந்த அச்சுறுத்தலுக்கும் நான் அடிபணிய மாட்டேன், திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறும், தேதியை நான் அறிவிப்பேன். இதை கூட சொல்லாம அப்படியே மூடி வைக்கிறீங்களே எதுக்கு? அக்டோபர் 15 தளபதி விஜய் அழைக்கிறான்னு உங்க கட்சிக்காரன் சோர்ல எழுதுறான். கட்சி நடவடிக்கை எடுத்துச்சா? கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார். அறிக்கை நீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க சொல்லாம எழுத மாட்டான். இன்னொரு பக்கத்துல அதே நாளிதழில் செய்தி வந்து விஜய் அதிகாரப்பூர்வமாக அடுத்த வாரம் அறிவிக்க போறாரு. எதுக்கு சார் இது? இந்த கூத்தோட எந்த கட்சியோட மாநாடு நடந்தது கிடையாது. இவ்வளவு மூடு மந்திரம் தேவையில்லை. இதெல்லாம் சினிமாவுக்கு தான் சார் சரி வரும். நள்ளிரவு 12 மணிக்கு டீசர் வெளியாகிறது. அடுத்த நாள் அதிகாலை 6 மணி அமெரிக்க நேரப்படி 9 மணிக்கு படத்தோட தலைப்பு வெளியிடுகிறப்படுகிறது. என்ன சார் இதெல்லாம் சினிமா நினைச்சல? அதெல்லாம் சினிமாவோட வச்சுங்க, ரசிகர்கள் ரசிப்பாங்க. அரசியல்ல ஒரு துளி கூட இது பயன் தர கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு நான் கட்சி ஆரம்பிப்பேன் மாநாட்டில் சொல்லி எல்லாத்தையும் மாநாட்டில் சொல்லிட முடியுமா சார்? மொத்தமே 3 மணி நேரம் நடக்க போகுது. முந்தா நாள் அண்ணா பிறந்தநாள் வச்சு ஒரு படம் வீட்டுக்குள்ள கூட ஒரு படத்தை வச்சு பூவல்லி போட்டார்னு ஏதாவது பாத்தீங்களா? பட்டியலின மக்களுக்கும் அதிகாரத்துல பங்கு கொடுத்தாத நிஜமான சமூக நீதியா இருக்க முடியுங்கிறத யாருமே மாற்றிக்கிறது கிடையாது. மதுவினுடைய தீமைகளை எல்லோருமே புரியும். ஒரு வீட்லயே அதை அனுபவிக்கிறோம், பார்க்குறோம். தெருவில் நடந்து போனாலே ஒருத்தர் குடிச்சு படுத்து கிடக்கிறான். அவருடைய பரம்பரையை எடுத்து பார்த்து அவ்வளவு புகழ் மிக்க பெருமை மிக்க அந்த ஊர்ல பேர் போன குடும்பமா இருக்கு, சாக்கடையில் விழுந்து கிடப்பான். இப்ப புரியல, மதவாத அரசு நீங்க எங்க பேசணும் அங்கேதான் சார் பேசணும். ஜாதிக்கு மதத்துக்கு என்ன சார் வச்சு? குடி விஷயத்துல எல்லாரும் தான் அழிஞ்சு போறான், எல்லாரும் தான் குடிக்கிறான். புரியுதுங்களா? திருமாவளவன் செஞ்ச 2வது தப்பு. திருமாவளவன் கூட்டி விட்டு வெளியே வர போறார், இல்ல வெளியே வரல அவரே சொல்லிட்டார். புஸ்குன்னு போச்சா? அவர் வெளியே வந்தா என்ன போது, வெளியே வரல என்ன போகுது? ஏன் நான் அப்படி சொன்னா அவர் குறைச்சு மதிப்பிடல. இன்னைக்கு அவர் வெளியே வந்துட்டேன்னு சொன்னா கூட ஒரு இருக்காது. ஆனா ஜனவரி மாசம் 2024 வெளியே வரேன்னு சொல்லட்டும், பூகம்பமே வெடிக்கும் அரசியல். புரியுதுங்களா? அதுதான் சரியான நேரம். இப்போ அந்த முடிவை எடுத்தாலுமே அது பெரிய விஷயமா இருக்காது சார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதலும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு பெரிதலும் பெரிதுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மனதுக்குரு திரு எஸ். லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய 75வது பவள விழா இன்னைக்கு வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னன்னா, கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டை ஆண்ட பல 2 திராவிட கட்சிகளும் ஒரு முக்கியமான ஒரு திராவிட கட்சி திமுக ஆட்சியிலும் இருக்கிறாங்க. அந்த 25வது ஆண்டுலையும் ஆட்சியில் இருந்தாங்க, பொன்விழாலையும் ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ பல ஆட்சியில் இருக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏஐல கலைஞர்லாம் தோன்றல. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் 2 திராவிட இயக்கங்களும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கடந்த 50 ஆண்டுகள் எடுத்துட்டேன். 50 ஆண்டுகள் 55 ஆண்டுகள் ஆச்சு. 67ல இருந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த 2 கட்சி ஆட்சியில பல நல்லது நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு, லஞ்ச லாவண்யங்கள் புறையோடி போயிருந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்தியா மாநிலங்களில் எந்த ஒரு பேராமீட்டர் எடுத்துட்டாலும் சுகாதாரம், கல்வி, கிராமப்புற உட்கட்டமைப்பு, சாலை வசதி, கட்டட வசதி, மருத்துவ விஷயங்கள், மின்சாரம், அடிப்படை தேவைகள், அதற்கு அடுத்த உட்கட்டமைப்பு வசதிகள்னு எடுத்துக்கிட்டா டாப் 5ல தமிழ்நாட்டுக்கு இடம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன இத்தனை நெகட்டிவ்களுக்கு பிறகும் கூட, அதையெல்லாம் தாண்டியும் கூட தமிழ்நாட்டை உயர்ந்த இடத்தில் வைத்ததில் இந்த 2 கட்சிகளுக்குமே பங்கு இருக்கு. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த ஆட்சியிலையும் பல நல்லது நடக்குது, இந்த ஆட்சியிலும் தவறுகள் நடக்குது. சரிதானா? 75 ஆண்டுகள் ஒரு இயக்கம் நடை போடுறதுங்கிறது பெரிய விஷயம்தான். கொள்கையை மாறாமல், அந்த கொள்கை பிடிக்குதா பிடிக்கலாங்கிற அந்த கட்சி எந்த கொள்கையை தாங்கி கொண்டதோ ஏந்தி கொண்டதோ அதே கொள்கை வழியில் ஒரு பயணிப்பதுங்கிறது ஒரு சாதனைக்குரிய விஷயம். வாழ்த்துக்களை சொல்லலாம். 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நெஞ்சுறுதிக்கு பெயர் போன திமுக தொண்டன் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில சோர்ந்து இருக்காங்கிறதையும் இந்த கட்சி தலைமை மறந்து விடக்கூடாது. என்ன காரணமோ எதையோ இழந்தது மாதிரியே அவன் இருக்கிறான். இது நாள் வரைக்கும் இருந்த திமுக ஆட்சிகள்ல இது நாள் வரைக்கும் அந்த கட்சிக்கு தலைவர்களாக இருந்தவர்கள், முதல்வராக இருந்தவருடைய பாணியிலிருந்து இது மாறுபட்டிருக்கா?
தொண்டனுக்கும் தலைமைக்கும் தொண்டனுக்கும் நிர்வாகிகளுக்குமான இடைவெளி அதிகமாயிருக்கா அப்படின்னு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தையும் இந்த பவள விழா நினைவுபடுத்தினால் ஒரு பத்திரிகையாளராக நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் பேசுறது வந்து என் கருத்தல்ல. புரியுது. எத்தனை திமுககாரன் என்கிட்ட பேசுவாங்க. அந்த வருத்தங்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை, ஏமாற்றங்களை என் வார்த்தையில நான் சொல்றேன். சமீபத்தில் ஊடகங்கள்ல வந்த செய்தி தான் கிட்டத்தட்ட நீங்களும் அந்த இடத்துக்கு தொடுறீங்க. பட் நான் அதை இன்னுமே ஓப்பனாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். திமுக கழகத்துக்குள்ள ஒரு சீனியர்ஸ் வெர்சஸ் ஜூனியர்ஸுங்கிற ஒரு வார் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியெல்லாம் ஓடலை சார், அது ஓடலை. தங்கள் இருப்புக்கு ஒரு ஆபத்து வந்துருமோன்ற ஒரு பயம் சீனியர் அமைச்சர்களுக்கு நாள் முதலாகவே இருக்கு. இயற்கை தானே, இயற்கை இல்லை. இந்த தடவை அதான் சொல்ல, மற்ற எல்லா திமுக அரசுகளுக்கும் இந்த அரசுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, அதிகார மையங்கள் இன்னைக்கு இளைஞர்கள் கையில நிழல் அதிகார மையம் போயிடுச்சு. அது உதயநிதி ஆகட்டும், அவருடைய மருமகன் ஆகட்டும், தப்பு இல்லை. இந்த திமுகவை ஆட்சி கட்டில் அமைத்துறதுக்கு மருமகன் சபரீசன் என்னவெல்லாம் பண்ணார்னு திமுகவுடைய அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அவர் இன்னைக்கு ஒரு நிழல் அதிகாரமாக இருந்தால் யதார்த்தத்தின் அடிப்படையில் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். அந்த சபரீசன் அராஜகம் பண்ணால் நீங்களும் நானும் கண்டிக்கலாம், உள்ளுக்குள்ள ஆயிரம் நடக்கட்டும். இந்த ஆட்சிக்கு கொண்டு வரக்கு எத்தனை பேர் உழைச்சதில் சபரீசனுடைய பங்களிப்பும் இருக்கலாம். இந்த இயக்கத்தில் ஒரு ஊரா போய் பேசி செஞ்சு வச்சு தன்னுடைய இயல்பை எல்லாம் சொகுசு ஒரு நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஊரா போய் பேசின உதயநிதியுடைய பங்களிப்பையும் யாரும் குறைச்சி மதிப்பிடலை. அந்த அதிகார மையம் இளைஞர்கள் கையில போயிடுச்சு. இப்ப கலைஞர் இருக்கிற போது நிழல் அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு? இன்னொரு அதிகாரம் அழகிரிகிட்டையும் ஸ்டாலின்கிட்ட இருந்தது. அந்த ஏஜ் குரூப்பையும் இந்த சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் ஒரு வயசு ஒரு செட்டு அப்படி தோல்ல கை போடுற வயசு. ஆனா இன்னைக்கு துரைமுருகன் உதயநிதி தோல்ல கை போட்டா பாசத்துல போடுறதா இருக்குமே தவிர சம வயதினர் தோல்ல கை போடுற மாதிரி இருக்காது. தன் மகன் கையில் கழுத்துல மகனுடைய தோல்ல கை போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த இடைவெளி தான் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கே தவிர இது சீனியர் வேர்சஸ் ஜூனியர்னு சொல்றதுக்கு ஜூனியரோட எண்ணிக்கை இன்னைக்கு ஒன்றும் அவ்வளோ பெருத்து அதிகமா இல்ல. இல்ல 2 பேர் தானே சார். நீங்க ஜூனியர்னு யாரை சொல்றீங்க? அதிகார மையம்னா மகனையும் மருமகனையும். மருமகன் திரைக்கு பின்னால் இருக்கிறார், மகன் இங்க இருக்கிறார். கட்சியினுடைய அடுத்த தலைமையா உதயநிதி இதான்றதை கிட்டத்தட்ட அறிவிச்சு மறைமுகமா அறிவிச்சுட்டாங்க. முரசொலியை பிரிச்சு பார்த்தாலே அவருடைய உண்மை முகம் தெரியும். அதை ஏத்துக்கிற மனப்போக்கும் வந்துதான் ஆகணும். எதிர்த்து குரல் பிடிக்கிற தைரியம் துரைமுருகன் உள்ளிட்ட எவருக்கும் கிடையாது. எரிச்சல் இருக்கலாம், உள்ளுக்குள்ள ஏமாற்றம் இருக்கலாம், வெளியில் வெளிப்படையாக சொல்லி விமர்சிக்கிற துணிச்சல் யாருக்கும் கிடையாது. அப்படி விமர்சிக்கிற அளவுக்கு யாரும் உதயநிதியோ திமுகவையோ திமுக தலைவர் ஸ்டாலின் எடுத்த முடிவையோ விமர்சிக்கிற மனப்பான்மை உடையவர்கள் அல்ல. இல்ல அந்த அடிப்படையில் பார்க்க போகுது ரொம்ப ஓவர் கிரிட்டிசைஸ் பண்றதுங்கிறது வந்து ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு பூகம்பம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு எக்ஸாகரேஷன் எடுத்துக்கணுமான்னு கேட்கறேன். எங்க பூகம்பம் இருக்கு? எதை சொல்ல? இல்ல அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்றவங்க ஆயிரம் சொல்லட்டும். அப்படி ஒன்று வெடிச்சா நம்ம அதை பத்தி மணிக்கணக்கில் பேசலாம். நடக்க போறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லட்டுமா? அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்காத மோதல் இல்லை, கிட்டத்தட்ட யுத்தமாவே அது நடந்துச்சு. ஸ்டாலின் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டார்னு பொதுவெளியில பேட்டி கொடுத்தவர் தான் அழகிரி. அந்த அதிகார மாற்றம் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு நடந்த போது ஒரு துளி சத்தம் கூட வரல. கனிமொழிக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அவர் மியாவுன்னு கூட இப்ப சத்தம் எழுப்புறதில்ல. தனக்கால காலம் வரட்டும்னு காத்திருக்கிறாரா இல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு அமைதி கேட்கிறாரா அவருக்கு தான் தெரியும். அப்போ தனக்கு இருந்த எதிர்ப்பெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இவர் ஒன்றும் பெரிய அராஜகம் பண்ணி சர்வாதிகாரம் பண்ணி ஒழிக்கல, அவர்களாவே சூழலை புரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆயிட்டார். எதிர்ப்பே இல்லாமல் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடந்தது கலைஞருடைய மறைவுக்கு பிறகு. இதே மாதிரி ஸ்டாலின் இருந்து உதயநிதி மாறணும்னு அந்த குடும்பத்தினர் விரும்பலாம். அது அவர்கள் சொன்ன போது கிட்டத்தட்ட 4000 பேர் கூடியிருந்தாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள். அங்கே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில கூட்டம் நடந்த போது இவர் தலைவரா பொறுப்பேற்ற அந்த கூட்டத்தில் உதயநிதியை முன்னிலைப்படுத்தும் போது அவ்வளவு கரகோஷம் எழுந்ததுன்னா அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். அவருடைய காலத்துக்கு பிறகு என்ன நடக்குது, ஸ்டாலினுடைய காலத்துக்கு அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இன்னைக்கு அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கிற போது எவர் ஒருவரும் எதிர்குரல் எழுப்பி போர்க்கொடி உயர்த்த தயாராக இல்லை. இப்படி இருக்குங்கிறதுனாலே நீங்க ரொம்ப எதேச்சதிகார மனப்பான்மை வளர்த்துக்காதீங்க. உங்களுக்கும் தொண்டனுக்கும் உங்களுக்கும் நிர்வாகிக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. அதுதான் இந்த ஏமாற்றத்திற்கான அடிப்படை காரணம். 25 வருஷம் பயணிக்கிறோமேன்னு சந்தோஷப்பட வேண்டிய தொண்டன் இன்னைக்கு வருத்தத்தில் இருக்கான்னா அந்த இடைவெளி தான் காரணம். இந்த தொடர்பை அதிகப்படுத்துங்கன்னு நம்ம சொல்றோம். வந்து உதயநிதிக்கு சவால்கள் வந்து அதிகமா இருக்கும் இன் ஃபியூச்சர்லன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு விஜய் போன்ற நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வராங்க அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு திராவிட சாயலை தான் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தந்தை பெரியாரோட திடலுக்கு போய் அங்க போய் அவருக்கு மரியாதை செலுத்துறாரு. இப்ப இது போன்ற ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு எதை வந்து குறிப்பிடுது? தனக்கான கடமைகள் அதிகமாகிட்டு வருதுன்னு உதயநிதி புரிஞ்சுக்கணும். எவர் ஒரு அரசியல் களத்துக்கு வந்தாலும் மற்ற எவருக்கும் அது சவால் தான். சீமான் வளர்றது மட்டும் திமுக நல்லதா? திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்துகிட்டே இருக்கு, ஆட்சிக்கு வர்றதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்கன்னா சீமானுக்கு அது நல்லதா? சீமானுக்கும் ஆட்சி அமைக்கணும் தானே சார் அவரும் போராடிட்டு இருக்கிறாரு. அப்ப திமுக வளர்றது அவர் ரசிப்பாரா? ஸோ எவர் ஒருவரும் மற்ற எவருக்கும் சவால் தான். உஷாரா தான் கட்சி நடத்தணும். உதயநிதினு சொன்னதுனால சொல்றேன், விஜய் வர்றது மட்டுமல்ல, சீமான் வளர்வது, அதிமுக மீண்டும் பலம் பெறுவது, அவ்வளவு சுலபத்தில் அதிமுக அழியாது. இது எல்லாமே உதயநிதிக்கு சவால் தான். எதிர்காலத்தில் கட்சி நடத்திட்டு போறதில்லை. ஸோ தனக்கான கடமைகள், தனக்கான பணிச்சுமை
அதிகமாயிட்டு வருது அப்படிங்கிற யதார்த்தத்தை உதயநிதி புரிந்து கொள்ளணும் நம்ம கேட்டுக்கிறோம். விஜயோட இன்னைக்கு இந்த செயல்பாடு அவர் கட்சி ரீதியா அவங்களுடைய பேர் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு திரைப்பட சாயல்லே கட்சி நடத்துற ஒரு முறையும் அவர் கையாளுறாருன்னு நீங்க பேசியிருந்தீங்க. ஆமா, மாநாட்டு தேதி அறிவிக்கிறதுல எதுக்கு இவ்வளவு ரகசியம் காக்குறீங்க? அனுமதி மறுக்கிறாங்க, பல சொல்லுங்க, சரியான விஷயங்கள் நடக்கிறது சார். ஒரு பக்கம் பவர் சென்டர் ஒடுக்குறாங்கன்றாரு. யார் சொன்னா? கட்சியுடைய ஆதரவாளர். விஜய் வாயிலிருந்து வந்துச்சா? நான் அதான் என்ன கேட்கிறேன், ஒரு ட்வீட் போடுங்க சார். எந்த அச்சுறுத்தலுக்கும் நான் அடிபணிய மாட்டேன், திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறும், தேதியை நான் அறிவிப்பேன். முடிஞ்சு போச்சா? இதை கூட சொல்லாம அப்படியே மூடி வைக்கிறீங்களே எதுக்கு? அக்டோபர் 15 தளபதி விஜய் அழைக்கிறான்னு உங்க கட்சிக்காரன் சோர்ல எழுதுறான். கட்சி நடவடிக்கை எடுத்துச்சா? கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படுகிறார் அறிக்கை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. ரைட், அப்ப நீங்க சொல்லாம எழுத மாட்டான். இன்னொரு பக்கத்துல அதே நாளிதழ்ல செய்தி வருது, விஜய் அதிகாரப்பூர்வமாக அடுத்த வாரம் அறிவிக்க போறாரு. எதுக்கு சார் இது? இந்த கூத்தோட எந்த கட்சியுடைய மாநாடு நடந்தது கிடையாது. இவ்வளவு மூடு மந்திரம் தேவையில்லை. இதெல்லாம் சினிமாவுக்கு தான் சார் சரி வரும். நள்ளிரவு 12 மணிக்கு டீசர் வெளியாகிறது, அடுத்த நாள் அதிகாலை 6 மணி அமெரிக்க நேரப்படி 9 மணிக்கு படத்தோட தலைப்பு வெளியிடுகிறப்படுகிறது. என்ன சார் இது? சினிமா நினைச்சீங்களா? அதெல்லாம் சினிமாவோட வச்சுங்க, ரசிகர்கள் ரசிப்பாங்க. அரசியல்ல ஒரு துளி கூட இது பயன் தராது. அரசியல் ரீதியா அவரோட நகர்வுகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இப்படி பண்ணுவாரோ அப்படி எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணலையா? பண்ணல. அப்படிப்பட்ட விஜய் கூச்சத்தையும் தயக்கத்தையும் தன்னுடைய பிறப்போடையே கொண்டுட்டு வந்த விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் இத்தனைக்கு 1000 பேர் மத்தியில, நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மத்தியில நடிக்கிற விஜய் இன்னும் அந்த கூச்சத்தை விடல. முதல் முறையா இன்னைக்கு பொது வாழ்க்கையில முதல் நிகழ்ச்சியில கடந்துகிட்டார். ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி பெரியாருடைய பிறந்த நாளில் அவருடைய படத்திற்கும் சிலைக்கும் மரியாதை செலுத்துகிற நிகழ்ச்சி. நான் மனம் திறந்து அதை வரவேற்கிறேன். இந்த மாதிரி வெளியில அவர் வரணும். கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டு நான் கட்சி ஆரம்பிப்பேன், மாநாட்டில் சொல்லி எல்லாத்தையும் மாநாட்டில் சொல்லிட முடியுமா சார்? மொத்தமே 3 மணி நேரம் நடக்க போகுது, அதிகபட்சம் 1 மணி நேரம் பேசுவீங்க, எத்தனை சொல்லுவீங்க? அதுல அதுக்குன்னு சில இடங்கள் நீ கொடியோட விளக்கத்தை சொல்ற, நீ யானை ஏன் இப்படி நிக்குதுன்னு சொல்ல போறாரு, ஏன் 2 யானை இருக்கு சொல்ல போறாரு, உங்க கொள்கை என்ன சொல்ல போறீங்க. இப்ப பெரியார் சிலைக்கு போய் மரியாதை செலுத்தினாலேயே அவர் பெரியாருடைய சிந்தனைகள் வழிதான் நடப்பார் நம்ம எடுத்துக்க முடியாது. அதோட வெளிப்பாடு தானே அது. திராவிட கட்சிகள் பெரியாரை பேசுது. இப்படி சொல்றீங்களே, அந்த பெரியார் தேர்தலில் நிற்காமல் என்னவெல்லாம் சொன்னாரோ, என்ன கொள்கை எல்லாம் சொன்னாரோ, அதை தேர்தல் அண்ணா அமல்படுத்திட்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அமல்படுத்திட்டு இருக்கிறார். முந்தா நாள் அண்ணா பிறந்தநாள் வச்சு ஒரு படம் வீட்டுக்குள்ள கூட ஒரு படத்தை வச்சு பூவல்லி போட்டார்னு ஏதாவது பாத்தீங்களா? விஜய் பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், இதுக்கு வெளிப்படையா வரணும்னு நினைச்சேன், இது பண்ணலையான்னு இப்படி எல்லாம் இன்ஃபரன்ஸ் நீங்க பாத்துக்கிட்டே போலாம். வேண்டாங்கிற முதல் நாள் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார், வாழ்த்து சொல்லுவோம், வரவேற்போம். இது மாதிரி பல விஷயங்களுக்கு ஒரு வெளிப்படையா வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்பதான் நாம அவர் எடை போட முடியும், நம்மை போன்றவர்கள் சொல்ல முடியும், மக்கள் அதை பார்க்க முடியும், மக்களே ஒரு பார்வை பார்த்து எடை போட முடியும். பதுங்கி 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 இருந்தீங்கன்னா ஒன்னுக்கும் பிரயோஜனப்பட. நீங்க இந்த வெளிப்படைத்தன்மை தேவைன்னு சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா எதிர்க்கட்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மையார் தமிழிசை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல அவர் பாத்தீங்களா ஒரு திராவிட சாயல் இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல, ஓணத்துக்கு சொல்றாங்க, அதே மாதிரி பெரியாரோட பர்த்டேக்கு இதெல்லாம் இந்த கிரிட்டிசிசம்ஸ் வரத்தான் செய்யுமா? வரட்டும், அப்பதானே இவருக்கும் அது நல்லது சார், பண்பட முடியும். இப்படி எல்லாம் விமர்சனம் வருதான் பார்க்க முடியும். சார் நான் கேட்கிறேன், திராவிட அரசியல் பண்ணா தப்பா? சரி, இப்படி மாற்று சொல்லாதீங்க, மாற்று சொல்லாதீங்க, அதையே திராவிட கட்சின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல விடுங்க, திராவிட அரசியல் பண்ணா தப்பா கிடையாது. சரி, பெரியாருக்கு மாலை போட்டுட்டு இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரே வல்லமை படைத்த தலைவர் மோடி தான் சொன்னா தமிழிசை எங்க கொண்டு முகத்தை வச்சுக்கோங்க. விஜய் சொல்ல மாட்டார் நம்புறீங்களா? சொன்னாலும் தப்பு இல்லை, அது விஜயினுடைய உரிமை சார். அவர் மனசுல அப்படி தோணுது, அவர் அதை நோக்கி அரசியல் பயணிக்கிறார். மக்கள் முடிவு பண்ணிட்டு சார், அவரை தூக்கி எறியறதா தூக்கி வச்சு கொண்டாடுறதான்னு. தமிழிசையும் நீங்களும் நானும் யாரு அதை பத்தி பேசுறதுக்கு? அவர் ஒரு முடிவை எடுக்கட்டும், அந்த திசையில பயணிக்கட்டும், மக்கள் முடிவு செய்யட்டும். மோடி வாழ்கன்னு சொன்னா நான் சொன்ன விமர்சனத்துல ஆபஸ் வாங்கிக்கிறேன் தமிழிசை சொல்லுவாரா? ஹெச் ராஜா தான் கடுமையா மதிச்சா ஒரு காலத்துல. அந்த அக்ரெசிவ்னஸ் இன்னைக்கு ஹெச் ராஜா கிட்ட இல்ல. புரியுதுங்களா? அந்தந்த நேரத்தில் விமர்சனம் நம்மளும் கடந்து போயிடணும். எல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அரசியல்வாதிகள் பேசுவாங்க. என்னுடைய கட்சி இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் எல்லாம் மனசுல வச்சு பார்த்தா மாநில கட்சிகளோட கூட்டணி வைக்க எனக்கு விருப்பம் இல்ல. பிஜேபியோட நான் கூட்டணி அமைக்கிறேன்னு விஜய் அறிவிக்கட்டும். தமிழிசை என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? தம்பி விஜயை நான் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன், உச்சி முகர்கிறேன்னு சொல்லுவாரா மாட்டாரா? அப்ப இந்த விமர்சனத்தை கொண்டு எங்க தூக்கி போடுவீங்க? இதெல்லாம் அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு விவாதிக்க வேண்டாம். நம்ம தான் முட்டாளாகும். திமுக அது தொடர்பான கூட்டணி அதுக்குள்ள சில சலசலப்புகள் உருவாக துவங்கி இருக்குது அப்படின்னு வெளியில ஒரு பார்வை இருக்குது. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, எங்களுடைய மாநாட்டுக்கு அவங்க வரன்னு சொல்லிட்டாங்கன்னு அது விசிகா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. விசிகா இல்ல, திருமாவளவனே இந்த குழப்பத்தை மறைமுகமாக தான் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தொடக்கி வைத்த திருமாவளவனே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தொடங்கலன்றாரு. நான் குழப்பத்தையே தொடங்கலன்ற ரைட். அப்படி அவர் சொல்ல முடியாது. அது நல்ல நோக்கத்துக்காக நீ மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க, அதை திசை திருப்புற மாதிரி, அதை மழுங்க செய்யற மாதிரி, அதை டைல்யூட் பண்ற மாதிரி, நீர்த்து போக செய்கிற மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத சரி ஒரு கூட்டத்தில் பேசிட்டு முன்னாடியே தேதி கொடுத்துட்டாரு, பேசிட்டாரு, அதை கட் பண்ணி அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல போட வந்தா அப்ப திருமாவளவன் என்ன சொல்ல வரான்னு இப்ப விவாத பொருளா மாறிச்சு. அப்ப உங்க நோக்கம் மதுவை பத்தி பேச வச்சு அதனுடைய தீமைகளை பேச வச்சு மக்களுக்கு புரிய வைக்கிறதா ஆட்சி அதிகாரத்தில் பங்கா? ஆட்சி அதிகாரத்தில் இருங்க சார், நாளைக்கு அமைச்சரவை மாற்றத்துல
செந்தில் பாலாஜி வெளியே வந்தோடனே ஒரு அமைச்சரை மாற்றம் இருக்கு. ஆமா, அதுல விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 பேரும் மந்திரி ஆக்கிட்டு வரேன். நான் கேட்கறதுக்கு பண்ண மாட்டாரு. எதுக்காக அப்ப அவ்வளவு அவசரமா பேஜ்ல போட வேண்டிய அவசியம் என்ன? சரி போட்டீங்க, அவ்வளவு அவசரமா எதுக்காக நீக்குனீங்க? கேப்ஷன் தப்பா போட்டாங்க, கட்சிக்காரங்க தப்பா போட்டாரு, எங்கிட்ட சரியா கன்சல்ட் பண்ணாம போட்டாரு. அதான் நான் சொன்னேன், தெரிந்தோ தெரியாமலோ அந்த குழப்பத்துக்கு அவரே காரணமாகிவிட்டார். சரிதானா? இதெல்லாம் மக்களுக்கு சொன்ன விளக்கமா இருக்கலாம். யதார்த்தம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு தடுமாட்டத்துக்கு அவர் ஆளாயிட்டார். ஏன்னா அவர் எடுத்துக்கிட்ட 2 விஷயமே நியாயமானது, ஆதரிக்கப்பட வேண்டியது. பட்டியலின மக்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா அது நிஜமான சமூக நீதியா இருக்க முடியுங்கிறத யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. மதுவினுடைய தீமைகளை எல்லோருமே புரிஞ்சு ஒரு வீட்டிலேயே அதை அனுபவிக்கிறோம், பார்க்குறோம். தெருவில் நடந்து போனாலே ஒருத்தர் குடிச்சு படுத்து கிடக்கிறான். அவனுடைய பரம்பரையை எடுத்து பார்த்து அவ்வளோ புகழ்மிக்க பெருமை மிக்க அந்த ஊர்ல பேர் போன குடும்பமா இருக்கு, சாக்கடையில் விழுந்து கிடப்பான். இப்படி ஒரு சமுதாயமே அழிஞ்சு போகுது, எதிர்கால சமுதாயமே முடங்கி கிடக்குங்கிறதுக்காக மதுவை ஒழிக்கணும்னு எவர் சொன்னாலும் நம்ம பாராட்டலாம், பின்னாடி நிற்கலாம். திருமாவளவன் இன்னைக்கு சொல்லல, கட்சிக்கு வந்த பொதுவாக வந்த நாள் முதலாவே அவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இதுல அரசியலுக்கு இடம் இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். அப்பதான் அந்த வாதம் எடுபடும், மக்கள் வரவேற்பாங்க. அவரும் அதே சொல்றாரு. என்ன அவரே சொல்லிட்டார், என்ன சொல்றார்? மதவாத சக்தியில நாங்கள் அழைக்க மாட்டோம், சாதி வசத்துல அழைக்க மாட்டோம். இது ஒரு பேச்சா? குடிக்கும் மதத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? இந்துவும் குடிக்கிறான், முஸ்லீமும் குடிக்கிறான், கிறிஸ்டியனும் குடிக்கிறான். சார் குடியை விட கொடிது மதமும் சாதி. அதை எப்ப பேசணும்? ஜாதி எல்லா ஜாதிக்காரனும் குடிக்கிறான், எல்லா ஜாதிக்காரனும் அழிஞ்சு போறான், நாசமாகறான், சீர்குலைஞ்சு போறான். இங்க ஜாதிக்கு வேலையில மதத்துக்கு வேலையில. சரிதானா? இந்த 3 நாளா அன்புமணி அவர் அடிச்சுக்கிறாங்க அறிக்கையில. அவசியமே இல்லை. இந்த மாநாடு ராமதாஸ் தலைமையில தான் நடக்கும்னு சொல்லியிருக்கணும் திருமாவளவன். வெளிப்படையா கூப்பிடணும், ஐயா போய் நான் அழைப்பேன்னு சொல்லணும். தைலாபுரம் வீட்டுக்கு வண்டியை உடனும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கேட்ட அவர் திறக்க மறுத்தாருன்னு மக்கள் சொல்லணும், மக்கள் கவனிக்கணும். இல்ல வீடு தேடி வந்துட்டாரு, சரிப்பா நம்ம 2 பேரும் ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நான் வரேன், ராமதாஸை வர வைக்கணும். அப்பதான் அது சாதி அரசியல் கலப்பில்லாத நிஜமான ஒரு மாநாடா அது மிளிர்ந்து இருக்கும். புரியுதுங்களா? மதவாத சக்திகள் கிட்ட ஏன் சார் சொல்றீங்க? மது ஒழிப்புன்னு வார்த்தையில பேசிட்டு போன நிதி இழப்புக்கு என்ன பண்ணுவீங்க? ஹெச் ராஜாவை மேடையில உட்கார வச்சிருக்கணும். ஹெச் ராஜாவுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி, நிர்பந்தத்தை ஏற்படுத்திருக்கணும், கமிட்மெண்ட் வர வச்சிருக்கணும். வாயை திறந்து பேசு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லு. சும்மா ஆட்சியை பிடிப்போம் சொன்னா மட்டும் போச்சா? மத்தியில் நீங்க ஆட்சியில் இருக்கு 40,000 கோடி இழப்பு வரப்போகுது, 4,000 கோடி வாங்கி தருவியா சொல்லுன்னு திருமாவளவன் மேடையில போட்டு உடைச்சிருக்கணும். இப்ப புரியல, மதவாத அரசு நீங்க எங்க பேசணும் அங்கேதான் சார் பேசணும். ஜாதிக்கு மதத்துக்கு என்ன சார் வந்து? குடி விஷயத்துல எல்லாரும் தான் அழிஞ்சு போறான், எல்லாரும் தான் குடிக்கிறான். புரியுதுங்களா? திருமாவளவன் செஞ்ச 2வது தப்பு. அவர் இப்ப கூப்பிட்டு இருந்தாரு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா, இந்த மாநாடு அர்த்தமுள்ளதா மாறி இருந்திருக்கும்னு சொல்றேன். இப்ப அர்த்தமற்றதா இருக்குமா? அர்த்தமற்ற நான் சொல்லல, முழு அர்த்தமுள்ளதா மாறி இருக்கும்னு நான் சொன்னேன். நீங்க பின்னாடி போறீங்க, நான் முன்னாடி போறேன். இல்ல இப்ப திமுகவை அழைப்பு விடுத்திருக்கிறாரு, திமுக சொன்னோம், அவங்க 2 பேரும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதிமுகவில் வருவாங்களான்னு தெரியல. போய் கூப்பிடாம எப்படி வருவாங்க? நாங்கள் பேசிய பேச்சின் அடிப்படையில் முதலமைச்சராகவே அனுப்பினார்னு சொல்றோம். ஆமா, அதே நாங்கள் பேசிய பேச்சின் அடிப்படையில் எடப்பாடியை 2 பேரும் அனுப்பினா நீங்க போய் சந்திச்சாதானே சார் அந்த பேச்சு வரும். ஏன் சந்திக்க மாட்டீங்க? எடப்பாடி வெக்கப்படுவாரு அந்த மேடையில உட்கார்ந்துருக்கும் போது. தங்கமணி வேலுமணி அனுப்பிச்சாருன்னா அவங்க 2 பேரும் வெக்கப்படுவாங்க. நம்ம ஆட்சியில இருந்து போது நம்ம செய்யலையே, நமக்கு அப்படியே ஒருத்தரோட உட்காந்துருப்பாங்களே. சரி, போன தடவை செய்யல, இனிமேல் ஆட்சிக்கு வந்தா நாங்க செய்வோம், அதை ஒரு அறிவிப்பு மாதிரி அந்த மேடையில பேசட்டுமே. ஏன் அந்த வாய்ப்பை திருமாவளவன் தடுக்கிறார்? அப்ப நீங்க தான் அரசியல் நிகழ்ச்சியை நடத்திட்டு போறீங்க. அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணி மாதிரியே நடத்திட்டு போறீங்க. அதுல இன்னும் காங்கிரஸ் கலைப்பு இல்ல, இடதுசாரி கலைப்பு இல்லைங்கிறாங்க. அதுக்காக முஸ்லீம் லீக் வரைக்கும் வேல்முருகன் வரைக்கும் எல்லாரும் கூப்பிடணும்னு நான் சொல்ல வரல. காங்கிரஸ் எதுக்காக கூப்பிட சொல்றோம்? நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களே, மத்திய அரசு தனக்கு இருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில தேசிய அளவில் ஒரு கொள்கையை அமல்படுத்தும். இன்னைக்கு பிஜேபி அதை கேட்குதோ கேட்கலையோ, நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த காங்கிரஸ் நீங்க மேடையில உட்கார்ந்துகிட்டு அந்த தீர்மானத்தை போடணும். நான் சொல்றது புரியுதுங்களா சார்? இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற பிஜேபி அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு அழுத்தம் கொண்ட பிஜேபி பிரதிநிதி இந்த மேடையில உட்கார வைக்கணும்ல. ஏன் பிஜேபின்னு பாக்குறீங்க, மதவாத சக்தின்னு பாக்குறீங்க? பிஜேபி மத அரசியல இன்னொரு மேடை போட்டு கிளின்னு கிளிக்கணும், இந்த மேடையில அல்ல. இதுல நீங்க மத அரசியல் பண்றாங்கன்னு நீங்க வார்த்தை கொண்டா தெரிஞ்சீங்கன்னா திருமாவளவன் வந்து அது ஒரு அரசியல் பார்வையா பார்த்து கொண்டு போயிட்டாரு. வருத்தத்தோட நான் இதை பதிவு பண்றேன். தேர்தல் அரசியலுக்கு தொடர்பு படுத்தாதீங்க, முடிச்சு போடாதீங்க. நிச்சயமா அப்படிதான் இருக்கணும்னா நீங்க எதுக்காக ஒதுக்குறீங்க? யாரும் உங்களை அப்படி சொல்லல, நீங்களா ஏன் உங்களை சுருக்கிக்கிறீங்க? நாங்க பட்ட ரணங்கள் அப்படி இருக்கு. என்ன ரணங்கள்? நான் ஐயா ராமதாஸோட கலந்து ஒரு காலத்துல நான் பயணிச்ச போது எனக்கு ஏற்பட்ட ரணங்களை நான் மறக்க முடியல. அப்போ உங்களுடைய சுயநலத்தை, உங்களுடைய சுய இழப்பை, சுய பாதிப்பை ஒரு பொது விஷயத்துல பயன்படுத்தலாமா? வருதில்லை. ஏன்னா மற்ற எந்த அரசியல் தலைவர்கிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன். திருமாவளவன்ட்ட நான் எதிர்பார்ப்பேன். திருமாவளவனை நான் அறிந்தவன், பழகியவன். ஒரு பொது பிரச்சனை எடுத்தாருன்னா அதுல உறுதியா இருப்பார். மற்ற எல்லா மனமாச்சரியங்களும் அப்புறம். இப்ப என்னுடைய கோரிக்கை மதுவை ஒழிக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அந்த கோரிக்கையை எழுப்புவதற்கு தகுதியானவர். அவரோடு எனக்கு அரசியல் மாறுபாடு இன்றைக்கும் இருக்கிறது. அதே மேடையில ராமதாஸ் உட்கார வச்சுட்டே சொல்லட்டும் சார், ஆனாலும் மதுவை ஒழிக்கிறதுக்கு தகுதியான நபர், அந்த கோஷத்தை எழுப்ப முதல் தகுதியான நபர் ராமதாஸ் தான் அந்த மேடையில சொன்னார். குறைஞ்சபட்சம் 2 சமூகத்து மக்கள் மனசுல ஒரு இணைப்பு உண்டா? எல்லா விஷயத்துல அது பாசிட்டிவா போயிருக்கும். மாறாக இப்போ நான் அந்த மாநாட்டை கொச்சைப்படுத்த வரும்ல, ஒரு நல்ல நோக்கத்தை நடத்துறார். அவரே அரசியல் சூழல்ல சிக்கிக்கிட்டாருன்னு தோணும். அவரே பண்ணிக்கிட்டாருன்ற மாதிரி அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் அதிமுகவுடைய பல முன்னாள் தலைவர்கள் வந்து வெளியில பிரிஞ்சிருந்தாலுமே கூட ஒரு ஒற்றுமையான ஒரு நோக்கத்தோட பயணிக்கணுன்ற எண்ணங்கள்லாம் அவங்களுடைய அது எப்பயுமே அது அடங்கல சார். சில காரணங்களுக்காக எடப்பாடி ஆதரிப்பு
அழைப்பவர்கள் கூட அந்த மனநிலை இருந்தா கூட வெளிப்படையா சொல்ல தயங்குறாங்க. இல்ல எடப்பாடி உணர்றாரான்னு கேட்க தெரியல, இது வரைக்கும் உணர்ந்த மாதிரி தெரியல. உணர்ந்திருந்தாதான் அடுத்து பேச்சுவார்த்தை என்னைக்குன்னு வந்திருக்குமே. எடப்பாடியின் மனதில் ஒரு மாற்றம் வராத வரைக்கும் ஒற்றுமை என்பது சாத்தியம் அல்ல. அவர் மனதில் மாற்றம் கடைசி வரைக்கும் வரலைன்னா அது அதிமுகவுக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் கேட்க விரும்புறேன். அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்குது, கட்சிக்காக ஏங்குறாங்க, யார் வருவாங்கன்னு ஏங்குறாங்க. விசிகா ஒரு மாநாடு போட்டுச்சா நாங்க வரோன்ற மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க உள்ளுக்குள்ள. அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கு. சீமான கூப்பல்லாம் அப்படிலாம் இருக்குன்னு ஒரு தோற்றம் சொல்றாங்கல்ல. அதிமுக உண்மையில எப்படி இருக்கு? இல்ல அந்த அளவுக்குலாம் ஏக்கம் இல்ல. இந்த கட்சி ஒன்றுபடணும்னு தொண்டர்கள் விரும்புறாங்க. சீமான் மேடையில் நம்ம போய் உட்கார்ந்துடணும், ஏதோ மேடை கிடைக்காம அதிமுக அலையிற மாதிரி நீங்க பேசுறீங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் அதிமுக பலவீனப்பட்டு போகல. 30% தோராயமா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த ஒரு கட்சி பல தேர்தல்களில் தோல்வியை சந்திச்ச போதும் வெற்றியை சந்திச்ச போதும் 30க்கு குறையாமல் பார்த்து கொண்ட ஒரு கட்சி வாக்கு சதவீதத்தை இன்னைக்கு 18-20ன்னு சுருங்கி போச்சுங்கிற அளவுக்கு பலவீனப்பட்டு போயிருக்கே தவிர அவர்கள் விரும்பினால் பங்கேற்கலாம்னு சொல்ற அளவுக்குலாம் அதிமுக ஒன்றும் பலவீனப்பட்டு போகல. நீங்க மரியாதை கொடுத்து போய் எடப்பாடியை பார்க்கணும். இதானா பலவீனப்பட்டுங்கிறத யாரும் மறுக்கலாம். அதனாலதான் தொண்டன் அதை விரும்புறான். கட்சி ஒண்ணுபடணும். ஏதோ மேடை திருமாவளவன் ஒரு கூட்டம் நடத்துறாரு, வாங்க வண்டி எப்படிங்க, நமக்கு என்ன ஒரே புழுக்கமா இருக்கு, சீமான் ஒரு கூட்டம் போறாரு வாங்க போலாம், அப்படி எல்லாம் துடிச்சுக்கிட்டலாம் எந்த அதிமுக காரணம் இல்லை. இதுதானா 26 போட்டு எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ரொம்ப ப்ரீ மெச்சூர்டா அதனால என்ன தெளிவா சொல்லிடுறேன், அதை நான் பார்க்கவே விரும்பல. காமெடி எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். ஏன்னா ரொம்ப யதார்த்தமா சொல்றேன், அரசியல்ங்கிறது ஒரு நாளும் ஒன்னொன்னு நடந்துட்டு இருக்கு. அலைன்ஸ் உடையாது. 6 நாளில் என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்களா இல்லையா? திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே வர போறார், இல்ல வெளியே வரல அவரே சொல்லிட்டார், புசுக்குன்னு போச்சா? இந்த 6 நாள் நீங்க பண்ண கூத்து கொஞ்சமா நஞ்சமா அந்த மீடியா. அவர் வெளியே வந்தா என்ன ஆக போகுது, வெளியே வரல என்ன ஆக போகுது? ஏன் இப்ப இப்படி சொன்னா அவர் குறைச்சு மதிப்பிடல. இன்னைக்கு அவர் வெளியே வந்துட்டேன்னு சொன்னா கூட ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஜனவரி மாசம் 2024 அவர் வெளியே வரேன்னு சொல்லட்டும், பூகம்பமே வெடிக்கும் அரசியல்ல. புரியுதுங்களா? அதுதான் சரியான நேரம். இப்போ அந்த முடிவை எடுத்தாலுமே அது பெரிய விஷயமா இருக்காது சார். இம்பாக்ட் போதா போறதுன்னா போங்கன்றாரு. சரி திருமாவளவன் வெளியே வந்து எங்க போவார்? எடப்பாடி சேர்ந்து என்ன அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு? பட் ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகல. கிரவுண்ட் லெவல்ல ஆன்டி டிஎம்கே பேசினார். புத்தியுள்ள எந்த அரசியல் தலைவரும் தேர்தலுக்கு 1.5 வருஷம் முன்னாடி ஸ்ட்ராட்டஜி வெளிப்படுத்த மாட்டாங்க, அமல்படுத்த மாட்டாங்க. பல விதமான கருத்துக்களை ரொம்ப டீடைல்டா எளிமையா ஆழமா சொன்னீங்க. மிக்க நன்றி. 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 சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.